ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜேஎம் vlogs. இன்றைக்கி ஒரு vlog என்னென்னா என்னோடய பாட்டி வீட்டுக்கு போனது. இது எங்கேன்னா வால்பாறை போகிறக்கு முன்னாடியே ரொட்டி கடைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் எங்கள் பாட்டி வீடு இருக்குது. பார்த்திங்களா, நம்ம எஸ்டேட் மக்கள் எல்லாம் குழந்து பறிச்சுட்டு அதை எடை போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. எல்லோரும் எங்களை பார்த்து டாட்டா சொன்னாங்க. நம்ம பாப்பா தம்பிக்கலாம் இவங்கள பார்த்தோன்னே என்னோடய அம்மாச்சி தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. ஏன்னா என் அம்மாச்சியும் இந்த ஸ்டார்டிங்கில் கொழுந்தெல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க. ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த எம்ஜிஆர் சிலை வந்தோடனே ரொட்டி கடை வந்துருச்சு, அம்மாச்சி வீடு வந்துருச்சு அப்படின்னு, அடுத்த அம்மாச்சி வீடு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஞாபகம் வச்சுக்குவோம். இதுதான் என்னோடய அத்தை ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்கூல், ரொட்டி கடை கவர்மெண்ட் ஸ்கூல். இது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என் அத்தை டீச்சராக இருக்காங்க, வால்பாறை ரொட்டிக்கடை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. அந்த ஸ்கூல் தான் அது. இப்போ நாங்கள் கீழேயே காரை நிப்பாட்டிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் நாங்கள் மேலே போவோம். என்னோடய பாட்டி வீடு மேலே ஒரு மலை மேலே தான் இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம ஊரில் பிளைன்ஸில் நம்ம ஊரில் போகிற மாதிரி சும்மாலாம் கடைக்கு போயிட்டு வர முடியாது. அதனால் எங்களாலேயே முடியல. அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து போய் எங்களுக்கே எப்படா பாட்டி வீடு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் குட்டீஸ் 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நடந்து போனாங்க. கார் மேலே வரைக்கும் போகாது, அதனால் ஒரு வீட்டுக்கிட்ட பார்க் பண்ணிட்டு நடந்து போகணும். இங்கே பார்த்தீங்களா இந்த கோழி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அப்படியே சரி வாங்க போகலாம் அப்படின்னு இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக மேலே ஏறணும். மேலே ஏறிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே ஏறணும். ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் கார் போகும், பட் ஒன் வே மாதிரி கார் போகும். பட் நம்மளால் டேர்ன்லாம் பண்ணி திருப்ப முடியாது. அதனால் எதுக்கு நம்ம விஷப்பரிச்சைன்னு நாங்கள் கீழேயே நிப்பாட்டிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக நடந்து தான் போகணும். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் பாட்டி வீடு காடு, சுற்றியும் காடு, நடுவில் தான் வீடு இருக்குது. பக்கத்தில் அங்கங்கே வீடு இருக்கும். யானை, கரடி, சிறுத்தை எல்லாமே வரும். அது ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான இடம்தான் இது. இங்கே போகிறது எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமான இதாக இருக்கும். ஏன்னா மேலே ஏறி போகிறது. இதுதான் நாங்கள் வந்த வழி. இந்த வழியை தான் நாங்கள் நடந்து வரணும். பைக்கெலாம் போகும், கார் வராது. இந்த இலை பார்த்திங்கன்னா இது ஒரு செடி, இது ஒரு கீரை, சேமங்கீரைன்னு சொல்லுவாங்க. எஸ்டேட் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இதை கடந்து சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் எங்கள் பாட்டி வீடு வந்துடும். ஃபைனலி நாங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு போனதே நாங்கள் கொஞ்சம் லேட்டு தான். போனோடனே சாப்பிட்டு தூங்கியாச்சு. இதான் என் பாட்டி. எங்கள் பாட்டி வீட்டில் டிவி கிடையாது, நெட்வொர்க் சுத்தம் 0. ஸோ நாங்கள் போய் இருக்கிற இத்தனை நாளாக பேசாதெல்லாம் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். எங்கள் பாட்டியோட ஹோம் டூரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பை.